ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து மேங்கோ லஸ்ஸி ரெசிபி தான் பார்க்க போறோம். ஐ நோ மேங்கோ லஸ்ஸி வந்து எப்பவுமே ஆல் டைம் ஃபேவரட் எல்லாருக்கும். என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்துட்டு மாம்பழ சீசன். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாம்பழம் வந்து ஓரளவுக்கு த்ரூ அவுட் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கூட நீங்க வந்து ஃப்ரோசன் மாம்பழம் இருந்தா அதை வச்சு கூட வந்துட்டு நீங்க பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஒரு பிளண்டர்ல ஐஸ் கியூப்ஸ் எடுத்திருக்கேன். ஐஸ் கியூப்ஸ் எடுத்து லைட்டா கிரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்துட்டு அப்படியே கூட நீங்க அடுத்த இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் மாம்பழம் வந்துட்டு நாரா இல்லாத மாதிரி ஒரு மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுல வந்துட்டு நான் 2 மாம்பழம் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா அந்த மாம்பழத்துல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு தயிர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு அதிகமா பிடிக்காது அப்படின்னா தயிரை கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வந்து பால் சேர்த்திருக்கேன். 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல நீங்க வந்துட்டு ஸ்டீவியா இல்லைன்னா வந்து அகாவே அந்த மாதிரி ஏதாவது சேர்க்கணும்னா கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஹெல்த்தி ஆப்ஷனுக்கு. பட் சுகர் வந்துட்டு நல்லாவே வந்து இனிப்பா இருந்தா வந்துட்டு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இதை அப்படியே மூடி பிளெண்ட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். நீங்க லைட்டா வந்து உங்க பிளண்டர் வந்து கொஞ்சம் தாங்காது அப்படின்னாக்கா ஐஸ் கியூப்ஸை லைட்டா கிரஷ் பண்ணி போடுங்க. இல்லைன்னா அப்படியே போட்டு இந்த மாதிரி அடிச்சு எடுத்துடலாம். அவ்வளவுதான், எல்லாத்தையும் போட்டு நல்லா ஸ்மூத்தா பிளெண்ட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். செம சூப்பரான மேங்கோ லஸ்ஸி வீட்லயே வந்துட்டு டக்குன்னு ரெடி ஆயிரும். இது நான் சொன்ன மாதிரி வந்து சம்மர்ல வந்துட்டு பண்றது. மேங்கோஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் போது பண்றது ஓகே. இன்கேஸ் கிடைக்கல அப்படின்னா கூட வந்துட்டு நீங்க ஃப்ரோசன் மேங்கோஸ் கிடைக்கும், அதை வச்சும் நீங்க பண்ணலாம். நல்ல க்ரீமியா இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு கீழே ஒரு லைக் கொடுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். இதே மாதிரி நம்ம சேனல்ல வந்துட்டு நிறைய ரெசிபிஸ் இருக்கு அண்ட் கார்டன் வீடியோஸும் இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.